ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பார்த்தி அம்மு அஃபிஷியல். டுடே ஒரு விலாகுங்க. இன்றைக்கி என்ன விலாக்னு பார்க்குறீங்களா? என்னோடய மேக்கப் விலாக் தாங்க. ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு நல்லா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறமேட்டு நல்லா பவுட்ரு அடித்து, எவ்வளோ பவுட்ரு அடிக்கிறேன் பாருங்கள். ஆனால் பவுட்ரே அடித்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. கருப்பு ஃபேஸ்க்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பாருங்கள், லிப் கார்னர் போட்டுட்டு லிப்ஸ்டிக் நார்மலாக லிப் பாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு விட்டுட்டு சீக்குக்கும் அதே போட்டுருவேன், நோஸ்க்கும் அதே போட்டுருவேன். அதுக்கும் லைட்டாக பவுட்ரு அடிச்சுட்டு லிக்யூட் இருக்குது இல்லைங்களா, லிக்யூட் லிப்ஸ்டிக் அதை அப்படியே அடிச்சு விட்ருவேன். பாருங்க, எல்லாம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்ருக்கேன். என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிற வேலை. ஒரு பக்கம் மாஜ் ஆகுது, ஒரு பக்கம் மாஜ் ஆக மாட்டேங்குது. ஐலைனர் இது மஸ்காரா எடுத்தாச்சு. மஸ்காரா எடுத்து நார்மல் கடையில் வாங்கின மஸ்காரா தான், பிராண்டெல்லாம் கிடையாது. மஸ்காரா நல்லா போட்டு நல்லா ஒரு இது முடியை நல்லா ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு காஜல் எடுத்து நல்லா காஜல் அப்ளை பண்ணிடுவேன். இதில் எந்த பொட்டு எடுத்து வைக்கலான்ட்டு ரொம்ப பெரிய தலைவலியாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு பொட்டு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எப்பயுமே எனக்கு இந்த பொட்டு தான் ரொம்ப பிடிக்கும், கல் பொட்டு. இது தாங்க ஃபஸ்ட் டைம் ஐப்ரோவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சீவியெல்லாம் விட்ருக்கேன். நல்லா சீவி விட்டுட்டு பொட்டுக்கு கீழே ஒரு பொட்டு அதை வச்சு பார்க்கலான்ட்டு வச்சேன். அப்புறம் என்ன, முடியை நல்லா தட்டிட்டு தலை சீவுறது தான். தலை சீவுறது தாங்க பெரும் பாடு. எந்த ஜடை சீவுறதுனே தெரியல. அந்த பக்கம் எடுத்தால் இந்த டிசைனாக அந்த டிசைனானு ஒன்றும் தெரியல. அதை விட பெரிய குழப்பம் என்ன தெரியுங்களா, எந்த கிளிப்பு என்ன கலர் வைக்கலாம். ஐயோ அம்மா, ஒரு கிளிப்பு இருந்தால் தெரியாது இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அதுக்கு தான் எப்பயும் போல் ஒரே கிளிப்பை வச்சு தலை சீவணுன்றது. கடைசியில் இந்த ஹேர் ஸ்டைல் சீவிட்டேன். ஒன் சைடாக விட்டுடலாமா இல்லை இந்த சைடும் விட்டுடலாம், எடுத்து கோத்திடலாமா? ஐயோ அப்பா, கடைசியில் 2 பக்கமும் போட்டாச்சு. ஒரு நெக்லஸ் வேர் பண்ணேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஜிமிக்கி போடலாமா இல்லை வந்துட்டு ஒயிட் பிளேட்டட்லேயே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒயிட் பிளேட்டட்லேயே வந்து நல்லா இருந்துச்சு, சூட்டாச்சுன்னு எடுத்து போட்டாச்சு. கொஞ்சம் முன்னாடியெல்லாம் முடி எடுத்து வச்சுட்டு குங்குமம் வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைனலாக என் வீட்டுக்காரோட சென்ட் எடுத்து அடித்தாச்சு. ஓகே, அவ்வளோதான், மேக்கப் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உங்களுக்கு பாய் சொல்லலான்னு கையெடுக்கும் போது ஐயோ நெயில் பாலிஷ் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷ் அடித்து ஃபினிஷ் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன விலாக் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ.